ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி ஸ்பெஷலா சின்ன தட்டு வடை தான் பார்க்க போறோம். கடையில அதிகமான விலைக்கு காசு கொடுத்து வாங்காம வீட்லயே கம்மியான செலவுல அதிகமான குவான்டிட்டி செய்யலாம். கடையில எல்லாம் பிராண்டட் பேக்கெட்லாம் சின்ன சின்ன தட்டு வடை எல்லாம் போடுவாங்க. டேஸ்டா இருக்கும். இதை நம்மளே சாப்பிடணும்னு தோணும். செய்ய தெரியாது நிறைய பேருக்கு. அதனாலே அது நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த தட்டு வடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்லா காரசாரமா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். வீடியோஸை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். முக்கியமா மொறு மொறுன்னு செய்யணும். நீங்க ஃபுல் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் செய்ய முடியும். எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். பொரிகடலை எடுத்திருக்கேன் 100 கிராம் அளவுக்கு. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால 100 கிராம் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கிறேன். நீங்க அதிகமான குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பொரிகடலை சேர்த்துக்கோங்க. பொரிகடலைலாம் ஒன்றும் இல்லைங்க, உடச்ச கடலை தான். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு லைட்டா கலர் மாதிரி வறுத்தா போதும். சூடு எப்படியாச்சும் உங்களுக்கு தெரியணும் டவுட் இருந்துச்சுன்னா கையில லைட்டா பிடிச்சி பாருங்க. சூடா இருந்துச்சுன்னா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பொரிகடலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். குறைன்னு அரைக்க கூடாது, நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த தட்டு வடைக்கு மிளகு இடிச்சு போடுவேன். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு எடுத்து இந்த மாதிரி போட்டு நசுக்கிற கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். குறை நீங்க அரைக்கணும் மிக்சி ஜார்ல நினைச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடும். இந்த தட்டு வடைக்கு இது மாதிரி இடிச்சு போடும் போது தான் அந்த மிளகோட ஃப்ளேவர் போய் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இடிச்சே மேக்ஸிமம் போடுங்க. இந்த மாதிரி லைட்டா குறைன்னு மட்டும் இடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ். இது பச்சரிசி மாவு தான். கடைகளில் பச்சரிசி மாவு வாங்கிக்கலாம். வீட்டில் நீங்கள் இடியாப்பத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி பச்சரிசி மாவு தான், அதே யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷனில் அரிசியாக வாங்கிட்டு கழுவி வெயில காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு அது பச்சரிசி மாவு தான். ரேஷன் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும் இல்லை. கடையில் நீங்கள் குவாலிட்டியான அரிசி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட் அப்படியே வரும். எப்பவுமே மாவுல அரைச்சிட்டு வந்தா மொத்தமா ஜலிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால மொத்தமா ஜலிச்சு வச்சுட்டேன். உங்களுக்காக நான் ஜலிச்சு காமிக்கிறேன். மாவு ஜலிக்கலைன்னா கண்டிப்பா ஜலிச்சு யூஸ் பண்ணுங்க. ஜலிக்காம சேர்த்தா ஒண்ணும் இல்ல, நமக்கு தட்டை சரியா வராது. திருளி ஆயிடும். ஒரு மாதிரி குறை தன்மையா இருக்கும். அந்த ஷேப் அந்த பக்குவம் கரெக்டா வராது. அதனால ஜலிச்சு யூஸ் பண்ணுங்க. முக்கியமா வெடிக்காமல் வரும். அதனால ஜலிச்சு ஒவ்வொரு இடையும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொரிகடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொரிகடலை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சோம் பாருங்க, அந்த பவுடர் தான் ஜலிக்கிறேன். ஜலிச்சு சேர்க்கும் போது நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா இருக்கும், நல்லாவும் வரும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஜலிச்சு சேர்க்கிறோம். பச்சரிசி மாவு பொரிகடலை மாவு ரெண்டுமே ஜலிச்சு வச்சிருக்கோம். மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்தை அப்படி டேரக்டா சேர்க்காம லைட்டா கையில கிரஷ் பண்ணிட்டு போடுங்க. அப்பதான் நமக்கு அது ஓமத்தோட ஃபிளேவர் இறங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஓமம் போடுறதுனால டைஜஷன் பிரச்சனையும் வராது. அதேமே ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஃபிளேவருக்காக சேர்க்கிறேன். இதுவும் டைஜஷன் பிரச்சனையை சரி பண்ணும். நெக்ஸ்ட் பெருங்காயம், அதே மாதிரி நம்ம இடிச்சு வச்ச பாருங்க மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃபிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாயை ட்ரையா பேன்ல வறுத்துட்டு மிக்சியில அரைச்சு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளும் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டெல்லாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த தட்டையோட ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம பருப்பை மட்டும் அள்ளி சேர்த்துக்கலாம். இந்த தட்டு வடைக்கு கிரன்ச்சினஸ்க்காக பட்டரோ ஆயிலோ எது வேணாலும் ஹீட் பண்ணி சேர்க்கலாம். நான் 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் ஹீட் பண்ணி சேர்க்க போறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆயில் கூட ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் ஸ்நாக்ஸ் செஞ்சா எனக்கு முறுமுறுனே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது காரணம் நீங்க ஹீட் பண்ணாம சேர்க்கறதுனால தான். அதனால பட்டரோ ஆயிலோ எது சேர்க்கறதுனாலும் ஹீட் பண்ணி சேருங்க. கையால ஃபர்ஸ்ட் மாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை ஃபுல்லா பிசைஞ்சு எடுக்க போறோம். மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா லூஸாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி பார்த்து கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிசையணும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டாலும் திரும்பி நம்ம மாவை ஜலிச்சு சேர்க்கணும். அதேமாதிரி பட்டரை எல்லாமே ஹீட் பண்ணி சேர்க்கணும். கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி ஈவனாக கிடைக்காது. அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துட்டு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு கொஞ்சம் அந்த லூசினஸாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு புளிய முடியும். ஆனால் தட்டைக்கு அப்படி இல்லை. அந்த லூசினஸ்லாம் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தட்டையை தட்டி எடுக்கும், விரிசல் வராமல் நமக்கு இருக்கும். மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறம் 1 ஹவர் இல்லை 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தட்டையை போடுறதுக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து முன்னாடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கும் போது தட்டையை ஒன்றுனா தட்டி போடும்போது ஆயில டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால முன்னாடியே நான் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது மாவு வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும், எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் இதை ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்கிறோம். தட்டையை உருட்டி எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை தட்டு போட்டு மூடிடுங்க. மாவு காயாமல் இருக்கும். நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த தட்டை பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட் தான் எடுக்கணும் கிடையாது. நார்மலாக பிளாஸ்டிக் கவர், பாலித்தீன் கவர், எந்த கவர்னாலும் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதே மாதிரி மெத்தடில் ஸ்ப்ரெட் பண்ணி செய்யுங்க. அதேமாதிரி மாவு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மேலாப்பில் தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கணும். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து சரியாக திரட்ட முடியாது. அதனால மேலாப்பில் அப்படி லைட்டாக ப்ரெஷர் பண்ணி லைட்டாக அழுத்தி தேய்ங்க. நான் வந்து ஆயில் கேன் மூடி தான் யூஸ் பண்ணுறேன் சின்ன சின்ன தட்டு வடைக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஷேப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன தட்டு வடை செய்கிறதுக்கு இந்த மூடி எடுத்துக்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரே ஷேப்பில் ஈக்குவலாக ஒரே லெவலில் இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது, இது எப்படி தட்டை வேகும்? நிறைய பேர் தட்டதுக்கு வந்து ஒல்லியாக தான் இருக்கும், ஆனால் அது நல்லா தட்டி வரும், நல்லா வெந்து வரும். இது எப்படி வேகும் நீங்கள் டவுட் இருக்கலாம். அதுக்கு தான் லைட்டாக ஃபோக் ஸ்பூனால் மாவு ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போடுறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது தட்டை வந்து நல்லா வெந்து வரும். ரவுண்டாக ஷேப் எடுத்ததுக்கப்புறம் சைடில் நமக்கு கொஞ்சம் மாவு கனமாக தான் இருக்கும். அதை லைட்டாக கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க. அந்த கார்னரில் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே லெவலில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தட்டையிலையும் மாவில் வந்து சைடில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க. கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல அதிகமாக மாவு இல்லாமல் தின்னாக கரெக்டாக ஆகிடும். எல்லா தட்டையும் அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு மொத்தமாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இது சின்ன தட்டை உடையதுனால அதிகமான குவான்டிட்டி நம்ம மொத்தமாகவே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். இந்த தட்டையெல்லாம் 1 by 1 தனித்தனியாக இதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி அந்த தட்டு வடை வேகிறதுக்கு 1/2 hour மேலே ஆகும். கிட்டத்தட்ட 30 minutes கிட்ட ஆகும். இதை ஸ்லோலே வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதை நான் ஹையில் வச்சு குக் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா வெளியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது, உள்ள நமுத்த மாதிரி இருக்கும், ஸ்டோர் பண்ணி சாப்பிடவும் முடியாது. சீக்கிரமாக இந்த தட்டை நமுத்த மாதிரி ஆகிடும். அதனால ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு கரண்டியை வச்சு 2 நிமிஷம் ஒரு இடம் 1 நிமிஷம் ஒரு இடம்னு அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிச்சு. இது எல்லாமே நல்ல கலர் மாறணும், டார்க் கலர் வரணும். அப்போ தான் நீங்கள் ஆயிலன் ட்ரை பண்ணி எடுக்கணும். ஆனால் இந்த தட்டு வடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் மேலாகும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு தட்டு வடையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். தட்டு வடை எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும். கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரி தட்டு வடை ரெடியாகி வந்துருச்சு. இதை அப்படியே ஆயிலன் ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆயிலேருந்து எடுக்கும்போது சுத்தமாக ஆயிலேருந்து எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு ஆயில் ஃப்ளேவர் அதெல்லாம் கொஞ்ச நாளே நமக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால ஆயிலேருந்து சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு தட்டு வடையே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டு பொரிச்சோமோ அதே மாதிரி தான் அடுத்த தடவை நம்ம போட்டு பொரிக்கிறோம். ஸ்லோலே வச்சு எனக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ஹையில் வச்சு நீங்கள் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஸ்நாக்ஸே வேஸ்ட் ஆகிடும். அதனால ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள். 1/2 கிலோ மாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ தட்டுவடை கிடச்சிருக்கு பாருங்கள். தீபாவளி டைமில் அதிகமான செலவில் கடையில் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் நம்மளே நம்ம கைப்பக்குவத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தட்டுவடை எந்த அளவுக்கு கிரன்ச்சினஸாக இருக்குது நீங்களே பாருங்களேன். டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். காரசாரமாகவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வரப்போகிற தீபாவளிக்கு இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்வாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.